வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தருவிக்கு போய்கிட்டு இருக்கோம் குளிக்கிறதுக்காண்டி. ரொம்ப வேலைகளில் எங்கேயுமே வெளியில் போகலைங்க. இன்றைக்கி திடீர்னு நாங்கள் சடனாக கிளம்பி ஐந்தருவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். தண்ணி வந்து நிறையா வருதுன்னு சொன்னாங்க, அதனால் குளிக்கலான்னு வந்துட்டோம். போனதுமே நம்மளை வரவேற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற குரங்கு தாங்க. எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் அந்த குற்றாலத்தில் ஐந்தருவியில் எங்கே நீங்கள் என்ட்ரன்ஸில் நீங்கள் போனதுமே முதல்ல உங்களை வரவேற்கிறது பார்த்திங்கன்னா குரங்கு தாங்க. குரங்கு வந்து எக்கச்சக்கமாக அங்கே நிற்கும். அந்த ஆள் கூட்டம் எதுவுமே இல்லாததுனால அதுகளுக்கு சாப்பாடுமே வந்து ரொம்ப கிடைக்கல போல். எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு தாங்க அழியுதுங்க. ஆள்கள்லாம் ரொம்ப கூட்டம் கிடையாதுங்க, கூட்டமே இல்லை. ஃப்ரீயாக வந்து குளிச்சுட்டு போகலாம். எல்லா குரங்கும் பாருங்கள், அதுகளுக்கு கிடைக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டுட்டு மேலே தாவிட்டு தொங்கிக்கிட்டு, மரத்துலலாம் நிறைய குரங்கு பார்த்திங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி 5 அருவிலையுமே ஃபுல்லாக வருது. கூட்டமே கிடையாது. பெண்கள் பகுதியில் சுத்தமாக கூட்டமே கிடையாதுங்க. இல்லை அப்படின்னா நம்மளை க்யூவில் விட்டுருவாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்மளால் நின்று குளிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ மணிக்கணக்காக நின்று குளிக்கலாம். அந்தளவு வந்து கூட்டமே இல்லாமல் அருவி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குதுங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஜில்லுன்னு அப்படியே அழகாக இருக்குது. குளிக்கிறதுக்குமே நல்லா தண்ணியுமே நிறைய வருது மழை பெஞ்சதுனால. ஒரு 4 நாளாக வந்து குளிக்கக்கூடாதுன்னு ஒரு வாரம் தடை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து வெயில் அடிக்கிறதுனால குளிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்குங்க. அந்த 3 மணி வெயிலோடு வந்து குளிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே குளிச்சு முடிச்சுட்டு தாங்க வீடியோ எடுத்தோம். ஆண்கள் பகுதியில் மட்டும்தாங்க கொஞ்சம் கூட்டம் இருக்குது. பெண்கள் பகுதியில் கூட்டமே கிடையாது. எல்லாமே வந்து ஸ்கூலு ஆஃபீஸ் இருக்கிறனால கூட்டமே கிடையாது. வீக்கெண்டில் தாங்க கூட்டம் இருக்கும். இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ நேரம்னாலும் குளிச்சுட்டு போகலாங்க. ஜாலியாக நின்று நல்லா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க மணிக்கணக்காக. நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே தண்ணிக்குள்ளே இருந்துட்டு தாங்க வெளியிலே வந்தோம். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஜில்லுன்னு அந்த தண்ணி டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 5 அருவிலையுமே தண்ணி வர்றதுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. மெயின் ஃபால்ஸில் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க, ஆனால் இங்கே வந்து சுத்தமாக கூட்டம் கிடையாது. அங்கேயும் தண்ணி வந்து நிறைய வருது, மெயின் ஃபால்ஸ்லேயும் வருதுங்க. குளித்து முடித்த உடனே நம்ம டீ குடிக்க வந்தாச்சுங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து அங்கே உட்காந்து நாங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், கூட்டமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இதிலலாம் காரு பைக்கு அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும், நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. குற்றாலம் வந்தாலே அங்கே சிப்ஸு போட்டிருப்பாங்கங்க. குளிச்சுட்டு வரவுமே நமக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு சிப்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த வாசனையிலே நமக்கு வந்து வாங்கணும்னு தோணிடும். அதனால் வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் சிப்ஸு வாங்கியாச்சு. இங்கே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஏன்னா தேங்காய் எண்ணெயில் பொரிக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க இல்லையா. சிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கிலோ பார்த்திங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போவே போட்டு கொடுக்குறாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா அல்வாவும் இருந்ததுங்க. அல்வாலேயும் நிறைய டைப் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அல்வாலாம் சாப்பிட மாட்டோம், அதனால் வாங்கலைங்க. சிப்ஸை மட்டும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம சரி அப்படி கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காரு இந்த மாதிரி பொம்மைகள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிப்ஸ் வாங்கணுன்னு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. பக்கத்தில் நிறைய கடைகள் இருக்கு இல்லையா, பொம்மை கடை, வளையல் கடை, எல்லா கடையுமே இருக்குது. அப்படி போய் வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அது வரணும் இல்லையா, அதனால் அப்படியே கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், எல்லா கடைகள்லையுமே எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க. இந்த குரங்கு பாருங்கள், கொஞ்சம் சுண்டல் போட்டதுனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து எடுத்து எவ்வளோ அழகாக அந்த குரங்கு வந்து சாப்பிடுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழக்கடை இருக்குங்க. பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பழக்கடைக்கு வந்து பழமும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே குரங்கு நிறைய நின்றுதுங்க. நம்ம வாங்கினதில் கொஞ்சம் முந்திரி பழத்தை எடுத்து கொடுத்தோம். அது எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிடுது பாருங்கள். மனுஷங்க மாதிரியே உட்காந்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடுது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்து சாப்பிடுது பாருங்கள். கூட்டம் இல்லாதனால குரங்குகளுக்குமே வந்து சாப்பாடுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா தூக்கிட்டு போயிடும். அப்படியே வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா போட் ஹவுஸ் இருந்ததுங்க. அங்கே வந்து ஆளே கிடையாது, குரங்குங்க மட்டும்தான் இருக்காங்க, போட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து இது ஒர்க்கிங் டே, கூட்டம் இல்லாதனால போட்டு எதுவுமே அவங்க விடலை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லாமே.
பாருங்கள் தண்ணிலாம் கிடக்கு. ஆனால் போட்டு வந்து இது பண்ணலைங்க. ஏன்னா கூட்டம் கிடையாது இல்லையா. வீக்கெண்டில் வந்து போட்டில் நம்ம போகலாம், ரைடிங் போகலாங்க. ஆனால் இப்போ வந்து கிடையாது. எல்லாமே வந்து சும்மா அப்படியே அமைதியாக எல்லாமே இருக்குது. எங்கே பார்த்தாலுமே குரங்குக தாங்க இருக்காங்க. எல்லா இடத்துலையும் குரங்குக தான் இருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லாமே அங்கேனே வந்து உணவுப் பொருள் கிடச்சிரும், சாப்பிட்ரும். இங்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்காது, குரங்கு கூட்டம் வந்து இருக்காது. இப்போ அங்கே வந்து ஆளுங்க இல்லை, அதுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கும்போது இவ்வளோ தூரம் வந்து உணவுக்காண்டி வந்துடுறாங்க. அப்படியே எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு மணி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடுச்சுங்க. அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக குளிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.